சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பர் ஹிட்டான பேக்கரி ஐட்டம் தில் குஷ் தாங்க பார்க்க போறோம். பேருக்கு ஏத்த மாதிரி இதை சாப்பிட்ட உடனே நம்ம குஷி ஆயிடுவோம். நம்ம நிறைய பேரோட மனசை கொள்ளையடிச்ச ருசியான தேங்காய் பன் சுலபமா வீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பன் பண்ணுறதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 50 ml வெது வெதுப்பான தண்ணி. ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 50 ml வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சர் நல்லா கரையணுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுடுங்க. இப்போ பன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் பால், ஒரு 1/4 கப் மைதா. நம்மளோட ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடுச்சுங்க. ஈஸ்ட் எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணும்போது அது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும், அது கூட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். அது கூட 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேதான்றதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்காக தான் அந்த 1/4 கப் தனியாக மேதை எடுத்து வச்சிடுறேன். அதை தூவி தூவி நல்லா கையில் ஒட்டாத மாதிரி ஒரு மாவாக திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஒர்க்கிங் டேபிளில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த மாவை நல்லா போட்டு பசைய போகிறோங்க. ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பசைய கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பசையணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்ட் வந்து அதை ஆக்டிவேட் ஆகி அதில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சி க்ளூட்டன் ஃபார்ம் ஆக வைக்கும். ஸோ நல்லா 10 நிமிஷம் கிட்டத்தட்ட பசைஞ்சிட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மிக்சிங் பவுலில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த மாவு அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலேயுமே எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் எல்லா பக்கமும் தடவிட்டு ஒரு துணி போட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் பனுக்கு தேவையான தேங்காய், அதுக்கு கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள்: 1 கப் தேங்காய், 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு 5 பாதாம், 5 வால்நட், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். அந்த டபுள் த சைஸ் ஆகி வந்திருக்கணுங்க. நம்ம வச்ச சைஸோட டபுள் ஆகி வந்திருக்கணும் மாவு. ஸோ பாருங்கள், சூப்பராக 2 மடங்கு பொங்கி கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாவை நம்ம இப்போது 2ஆக பிரிச்சுக்கலாம். கத்தியை வச்சோ எதோ வச்சோ 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு செட் ஆஃப் மாவை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மேதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பன் என்ன சைஸில் வேணும் அப்படின்னு பார்த்து திரட்டிக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சப்பாத்தி மாதிரி தின்னாக இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ்க்கு இப்படி உருட்டிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட்டை போட்டுட்டு உருட்டின இந்த மாவை அதுக்கு மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம தயார் பண்ண தேங்காய் பூவை போட்டுட்டு இன்னொரு ஹாஃபையுமே அதே சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பன் நிறைய பேரோட ஃபேவரேட்னு சொல்லாங்க. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வெறும் பன் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்ருக்கும். ஸோ இதுக்கு பேர் தில் குஷ்னு கூட சொல்லுவாங்க. தில்னா இதயம், குஷ்னா சந்தோஷம். ஸோ இதயத்தை சந்தோஷம் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஸ்நாக் பேக்கரி ஐட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதே திக்னஸ்க்கு உருட்டியாச்சு. அதை இதுக்கு மேலே ஜஸ்ட் வச்சுட்டு இதை இப்படி சீல் பண்ணி விட்டுடுங்க. அதை இதுக்கு கீழே மேலே போட்டிருக்கிற மாவு இதை
கீழே போட்டிருக்கிற இதோடு சேர்த்து சீல் பண்ணி அடியில் விட்டு அதை ஒரு லைட்டாக ஒரு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எல்லா சைடும் சீலாக இருக்குதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த பால் அதை லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. பாலை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சமயத்தில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட தேங்காய் பன் தில்குஷ் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இருக்கும் போதே வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, காஞ்சி போயிடாமல் இருக்கிறக்காக. வாவ், பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, மெத்து மெத்துன்னு இருக்குது. வாவ், பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வாசம் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ ஒரு மனம் வருது. இது கம்ப்ளீட்டாக நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சுங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அந்த பேக்கரி வாசம் வீடு ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்குது. அந்த வனிலா எசன்ஸ் அதோட சேர்த்து அந்த வாசம் பாருங்கள். வாவ், பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக பிரமாதமாக வந்திருக்குது. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசம். அங்கே கிரன்ச்சியாக டூட்டி ஃப்ரூட்டி வனிலா எசன்ஸோட வாசம் பக்காவான ஸ்வீட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். தமிழ் மெனு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். நம்ம சேனலில் ஏற்கனவே பேக்கரி ஐட்டம்ஸ், எக் பஃப், லெமன் கேக், பனானா கேக், பிரெட் பீட்சான்னு நிறைய போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் லிங்க் தரேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பண்ணை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.